மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் விசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் உமன்ஸ். எம்ஐ விசஸ் ஆர்சிபி. ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சே ஜெயித்தாங்க. அடுத்த 3rd மேட்ச்சு 2 டீமுமே லாஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாட்டு. மும்பை தோற்றதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஹர்மன்பிரீத் கௌர், இஸ்மாயில் 2 பேருமே ஆடலை, கீ பிளேயர்ஸு. அது ஒரு முக்கிய காரணம். ப்ளஸ் ஹீலி மேத்யூஸ் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாங்க. பெரிய இன்னிங்ஸ் ஆடின மாதிரி இருந்தாலுமே ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ்னு தான் சொல்லணும். 4 கேட்சை ட்ராப் பண்ணாங்க, ஒரு ரன் அவுட் அவங்களுக்கு ட்ராப் பண்ணாங்க. அந்த அளவுக்கு போரான ஒரு பேட்டிங் கொடுத்தாங்க. அதனால் எம்ஐ தோற்று போயிட்டாங்க. ஆர்சிபியோட பவுலிங் சரியில்லை. ஸோ கடைசி 5 ஓவரில் கிட்டத்தட்ட 71 ரன் கொடுத்தாங்க டிசிக்கு எதிராக. அதனால் ஆர்சிபி 3ஆம் மேட்ச்சில் தோற்றுட்டாங்க. பட் 2 டீமே ஈக்குவலான ஒரு டீம் தான். மும்பை ஜெயிக்கிறதுக்கு ஒரு 60% வாய்ப்பும், ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு ஒரு 40% வாய்ப்பும் இருக்குது. ஸோ 70% கூட சொல்லலாம் எம்ஐ ஜெயிக்கிறதுக்கு. பார்ப்போம் ஃபுல் டீட்டெயில்ஸு. அதேமாதிரி டெலகிராமில் கடைசியாக நம்ம கொடுத்த 4 மேட்சஸ்மே WPL லாஸே கிடையாது. ஆவரேஜ் வின்னு, அப்படி இல்லாட்டி பெரிய வின்னு தான் இருந்திருக்கு. அந்தளவுக்கு கரெக்டாக தான் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நமக்கு போயிட்டுருக்கு. இந்த மேட்ச் மார்ச் 2ஆம் தேதி 7:30க்கு ஸ்டார்ட் ஆகும். 7 மணிக்கெலாம் லைனப் வந்துடும். டைமிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. சின்னசாமி ஸ்டேடியம்லாம் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச். ஹெட் டு ஹெட்னு பார்த்தோம்னா எம்ஐ தான் 2 டைமே ஜெயித்தாங்க 2023. ஆர்சிபி அப்போ இருக்கிறதுலே ஒரு போரான டீமாக இருந்தாங்க. பட் இந்த சீசனில் ஸ்மிருதி மந்தனா ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான இன்னிங்ஸ் எல்லா மேட்சுமே ஆடுறதுனால ஒரு நல்ல டீமாக தெரிகிறாங்க. ஸோ டி கிளர்க் பதிலாக எல்லிஸ் பெரி இந்த மேட்ச்சில் ஆடலாம். ஃபேப்லோன் ஆப்பு ஜிஎஸ்டி கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸும் அவங்க கூட்ட கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நார்மலாக நீங்கள் ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம் மை ஃபேப்லோனில். என்ட்ரி ஃபீஸும் கம்மி, ஜிஎஸ்டியும் கிடையாது. இன்ஸ்டால் பண்ணுவாங்க, உடனடியாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. இந்த பேங்க் வெரிஃபை நிறையா பேர் கேட்குறீங்க, கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு. ஸோ நிறையா பேர் இப்போது என்ட்ரி ஃபீஸும் கம்மியாக இருக்குது, ஜிஎஸ்டியும் இல்லைன்றதுனால ஃபேப்லோனை இன்ஸ்டால் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் கொடுக்கறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. அதை நான் கேட்டுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். பட் நீங்கள் அமௌண்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜிஎஸ்டிக்கு ₹1 கூட அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ப்ளஸ் என்ட்ரி ஃபீஸுமே ரொம்ப கம்மி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் விசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் உமன்ஸ் ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்ன்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான அட்ரஸான்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல் நேம்லேயே ஃபேக் சேனல்ஸ் நிறையா இருக்குது. மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் க்ளீன் ஸ்வீப், ஆவரேஜ் எல்லா ரிசல்ட்டுமே நான் சொல்லிடுவேன். கடைசி 4 WPL மேட்சஸ்க்குமே நமக்கு நல்ல ரிசல்ட்டுன்றது தான் கிடச்சிருக்கு. ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுன்றது கிடைக்கும். அது ஃபேப்லோன் ஆப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இப்போ ஒரு 2K இது பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஒரே கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணாதீங்க. அவ்வளோதான் ஃபார்முலா. அதுவும் உமன்ஸ் மேட்ச்சுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்படி தான் பண்ணணும். ஒரு 2Kவை நீங்கள் கிட்டத்தட்ட 10 கான்டெஸ்ட்னு போடுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும், லாஸே ஆகாது. அந்த அளவுக்கு தான் நம்ம டீம்ன்றதும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். கடைசி 4 மேட்ச்சுக்குமே கரெக்டான டீம் தான். டெலகிராம்குள்ளே நீங்கள் போய் செக் பண்ணி கூட பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம டீம் தரோன்னு. ஃபஸ்ட்டு நம்ம டீம் போஸ்ட் பண்ணுறப்போ பேசிக் டீம் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பட் லாஜிக்கலாக பார்த்தா அந்த மாதிரி டீம் தான். ஒரு சில ட்ரம் கார்டு பிக்ஸ் நம்ம பிக் பண்ணாலே போதும். லைட்டாக கேப்டன் சாய்ஸை மாற்றினாலே போதும் ஸ்மால் லீக் டீமுக்கு. பட் கிராண்ட் லீக் கண்டிப்பாக நீங்கள் ஹை ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். மாற்றி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க. கரெக்டான டெலகிராம்ன்றதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்சிபி உமன்ஸ் எம்ஐ உமன்ஸு. ஸோ வீக் லிங்க்குன்னு நம்ம பார்த்தோம்னா ஆர்சிபியில் நமக்கு இப்போதைக்கு வீக் லிங்க்குன்னு நம்ம சொல்கிறது ஷியாங்கா பாட்டீல், அதுக்கப்புறமா சோபனா, இவங்கெல்லாம் நம்ம வீக் லிங்க் எடுத்துக்கலாம். சிம்ரன் பொறுத்தவரையும் அவங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபீல்டர் தான். அவங்களுக்கு பவுலிங்கும் தரமாட்டாங்க, பேட்டிங்கும் தரமாட்டாங்க. அதே மாதிரி எம்ஐயோட நம்மளோட வீக் லிங்க்குன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம வீக் லிங்காக அர்ஜுன் கர், அடுத்து கீர்த்தனா, அடுத்து பார்த்தோம்னா பூஜா வஸ்டாகர், இவங்களாம் வீக் லிங்க். சஞ்சனா, ஸோ இவங்களுக்கு பெரிய அளவில் பேட்டிங் கிடைக்காது, பவுலிங்குமே கிடைக்காது. கண்டிப்பாக ஹர்மன்பிரீத் இந்த மேட்ச்சில் ஆடுவாங்க. அதேமாதிரி இஸ்மாயிலும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். யாங்கை பெஞ்சில் வைப்பாங்க. என்ன தான் யாங் லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுத்து ரன்ஸ் அடித்தாலுமே அந்த இனிஷியல் ஓவர்ஸில் அவங்களால விக்கெட் எடுக்க முடியல. அதனாலே அவங்களோட கேம் போச்சு. கண்டிப்பாக இஸ்மாயிலை இனிஷியல் ஓவர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்படி இஸ்மாயில் இனிஷியல் ஓவர்ஸ் வந்துட்டால் சோஃபி டெவின், ஸ்மிருதி மந்தனா கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். அவங்க ஆடுறது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்றது நம்ம மேட்ச் போகிறப்போ தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்விங்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 பேரில் யாராவது ஃப்ளாப் ஆயிடுவாங்க இஸ்மாயிலுக்கு. ஏன்னா சோஃபி டெவினுமே பெரிய அளவில் ஃபார்ம்லாம் கிடையாது.
ஏதோ ஒரு 20 ரன் 10 ரன் ஆடுறாங்க. பவுலிங்கில் போன மேட்ச் போட்டதுனால டெத்தில் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாங்க. இனிஷியலாக ஒரு விக்கெட்டுன்றது எடுத்தாங்கன்றதோட பேட்டர்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். அப்படி தான் வந்து அவங்க ஃபார்ம் இருந்திருக்கு. எல்லிஸ் பெரி ஒரு டீசென்ட் டச்சுக்கு வந்தாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் பெஞ்சில் வச்சாங்க. காரணம் ஏதோ கொஞ்சம் வந்து இன்ஜுரின்ற மாதிரி சொன்னாங்க ஆன் டைமில். மேபி டி கிளர்க்கு ஆடலாம், அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு பதிலாக எல்லிஸ் பெரியே ஆடலாம். மோஸ்ட்லி எல்லிஸ் பெரிய ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து அந்த டைமில் பார்த்துக்கோங்க. ரிச்சா கோஸு கிடைக்கிற எல்லா மேட்சுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஹெட்டுலையுமே டீசெண்டான ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு மிடில் வந்து 6-4ன்னு குவிக்காக அடிக்கிறாங்க. விக்கெட் கீப்பிங்கில் 2 ஸ்டெம் பீட்டு, அதே மாதிரி ஒரு கேட்சுன்னு பிடிச்சி மினிமம் 40 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துகிறாங்க. சேம் யாசிகா பாட்டியா, அந்த 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு தான். 2 பேருமே இந்தியன் டீம் பிளேயர்ஸ் தான். அடுத்து இந்தியன் மேட்சஸ்க்குமே இவங்க 2 பேருமே ஆட தான் போகிறாங்க. அந்த அளவுக்கு விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் வேறு யாருமே வர முடியாது. இவங்க 2 பேர் தான் கரெக்டான விக்கெட் கீப்பர் ப்ளஸ் பேட்டர். மெர்லினாக்ஸு லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு, பட் டீசெண்டான ஒரு பிக்கு தான். கண்டிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸுக்கு எதிராக மேத்யூஸும் சரி, யாசிகா பாட்டியும் சரி, நேட்ஸும் சரி அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. வேகம் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரொம்ப எதிர்பார்க்குறோம். பட் அவங்களால விக்கெட்டும் எடுக்க முடியல. ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாங்க. பேட்டிங் வந்தாலும் ஒரு 10 ரன்னுக்குள்ளே தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. பட் அவங்க ரீசன்ட் ஃபார்முக்கு முன்னாடி, இப்போ போர் ஃபார்மு, அதுக்கு முன்னாடி பேட்டிங்லேயுமே ஒரு 40-50 ரன் அடிப்பாங்க. விக்கெட்டுமே 2-3 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதே தான் ஷியாங்கா பாட்டில் மேட்ச்சுக்கு மேட்ச் மினிமம் ஒரு கேட்சுன்றதை ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கேட்ச் வந்து முக்கியமான கேட்சாக இருக்குது ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே. அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பட் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. பவுலிங் போட்டாலும் 50 ரன் வந்து கொடுக்குறாங்க. ஒரு விக்கெட் கூட எடுக்கிறது இல்லை. மோஸ்ட்லி எடுத்தால் லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப போராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது மாற்றினா கூட, ஷியாங்கா பாட்டிலுக்கு பதிலாக வேறு யாராச்சும் ஆடினாங்கன்னா ஆன் டைமில் வந்து பார்த்துக்கோங்க. பட் சோப்னா ஒரு மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடிவாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப புவரான ஒரு பவுலிங் கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு டாப் கிளாஸ் பேட்டிங் இருக்க இடத்துல அவங்களோட பவுலிங் வேலைக்கு ஆகாது. அதேமாதிரி ரேணுகா சிங்கோட ஹெட் ஸ்டாட்ஸ் ரொம்ப ரொம்ப புவர். டிசிக்கு எதிராகவும் நல்ல ஒரு பவுலிங் பண்ணாங்க. பட் ஒரே ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு தான் கிடச்சிச்சு. மற்றபடி ஈஸியாகவே ஆடிட்டாங்க. ரேணுகா சிங்கோட ஃபுல் அவங்களோட எல்லா மேட்சஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் 2 விக்கெட்டு, அடுத்த மேட்ச் விக்கெட் எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பவுலர் தான். கன்சிஸ்டண்ட்டாக அவங்க விக்கெட்டே எடுத்ததே கிடையாது. எம்ஐக்கு எதிராக அவங்க விக்கெட்டே எடுத்ததும் இல்லை. ஸோ மேபி இந்த ஹீலி மேத்யூஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனால் விக்கெட்டை எடுக்கலாமே தவிர்த்து, இல்லாட்டி ரேணுகா சிங் 0 விக்கெட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆர்சிபி தரப்பில் உங்களுக்கு பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ் தான். சோஃபி டெவைன் 4 ஓவர்ஸ் போட்டால் நல்ல ஒரு ஆப்ஷனு. எல்லிஸ் பெரி, அடுத்த மொலினக்ஸு. ஸோ கண்டிப்பாக அவங்க பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு டீசென்ட் ஆடக்கூடிய பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆனாலுமே அந்த ஜான்சனோட ஒரு ப்ரெஷரில் டிசிக்கு எதிராக, ஏன்னா ஆஸ்திரேலியன் டீமில் இப்போ இவங்களை எடுத்துகிட்டு அவங்கள ட்ராப் பண்ணியிருக்காங்க. பட் ஜான்சனை பொறுத்தவரையும் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. எப்போ வேணால் இவங்களோட இடம் காலி ஆகலாம், அவங்க உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த ப்ரெஷர்லேயே இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. மேபி இந்த மேட்ச்சில் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை எதிர்பார்க்கலாம். பட் சேஃபஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் கண்டிப்பாக ஹீலி மேத்யூஸு, நாட் சிவர், எமிலியாக்கர் இவங்களுக்குள்ளே நீங்கள் கொடுக்குறது தான் பெட்ரு. சோஃபி டெவைன், எல்லிஸ் பெரின்னு போகிறது ரிஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா எம்ஐ ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதே இது நீங்கள் கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்மிருதி மந்தனாக்கு கொடுக்கலாம். அதேமாதிரி ரிச்சா கோஸு, மெலினக்ஸு, இந்த சைடில் உங்களுக்கு இஸ்மாயில், இந்த மாதிரி 4 பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்கள் மாற்றி கிராண்ட் லீக்ஸில் கேப்டன்ஷிப் நான் கொடுக்கலாம். சேம் இங்கே ஷியாங்கா பாட்டில் எப்படியோ அதே தான் சாய்கா இசாக்கும். இந்த 2 பேருமே லாஸ்ட் சீசனில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க. இந்த சீசனில் 0 பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பவுலிங்கில் எந்த ஒரு டேனுமே கிடையாது. விக்கெட் எடுக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. அந்தளவுக்கு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 2 பேர் கொடுக்குறாங்க. அப்படியே இந்த 2 பேரையுமே தூக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக ராஜேஸ்வரி கேக்வாடோ வேறு ஏதாவது ஒரு பிளேயரை உள்ளே கொண்டு வந்துருவாங்க இந்தியன் டீமில். அந்தளவுக்கு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. மேபி நீங்கள் பெர்ஃபார்மன்ஸே பண்ணாத பிளேயர்ஸை நம்ம கிராண்ட் லீக்கில் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இவங்க 2 பேர் தான் உங்கள் கிராண்ட் லீக்கில் ஏதாவது ஒரு டீமில் வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. மற்றபடி சேஃப் பிக்ஸு இவங்க எல்லாருமே வந்து ஒரு சேஃபஸ்ட்டு பிக்ஸு. இஸ்மாயிலை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் உங்களுக்கு சேஃபஸ்ட்டு பிக்ஸுன்னு பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே வந்து சேஃபஸ்ட்டு பிக்ஸு. அடிஷ்னலாக நீங்கள் வேகமாக எடுத்துக்கலாம். இவங்களுக்குள்ளேயே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சேஃப் ஆப்ஷன்ஸ். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 10% கீழே இருக்கக்கூடிய பவுலர்ஸை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்தாலே போதும். மற்றபடி எல்லாருமே ஒரே மாதிரி டீமை தான் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. பட் டபுள் ஆப்ஷனில் வேணால் கொடுத்துக்கோங்க. சிங்கிள் ஆப்ஷனில் வேணும்னா நீங்கள் ஸ்மிருதி மந்தனாவுக்கு வந்து கேப்டன்ஸ் கப் நான் ட்ரை பண்ணலாம், நல்லா ஃபார்மில் இருக்கிறதுனால. ரிச்சா கோஸு, யாசிகா பாட்டியா இவங்க மட்டும்தான் சிங்கிள் ஆப்ஷன்ஸு. டபுள் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து எமிலியாக்கர், நாட் சிவர், ஹீலி மேத்யூஸு, சோஃபி டெவைன், எல்லிஸ் பெரி இவங்க தான் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன். மொலினக்ஸையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இவங்க எல்லாருமே டபுள் ஆப்ஷன் கேட்டகரி. இவங்களுக்குள்ளே நீங்கள் மாற்றி கேப்டன்ஸ் கப்னாலும் கொடுத்துக்கலாம்.
இஸ்மாயிலோட இனிஷியல் ஸ்விங் மட்டும் கொஞ்சம் டவுட் வருது. மேக்னா 3 மேட்ச்சுமே நல்லா தான் ஆடிருக்காங்க. சப்போஸ் ஒரு விக்கெட் ஃபஸ்ட் ஓவர்லேயே போகுது அப்படின்னா மேக்னானால் இஸ்மாயிலோட ஸ்விங்கை தாக்க பிடிச்சி ஆடுறதுன்றது சாத்தியம் இல்லை. அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போது கண்டிப்பாக எல்லிஸ் பெரி கேமை எடுத்துகிட்டு போவாங்க. கிராண்ட் லீக்கில் நீங்கள் அந்த கான்செப்டில் போட்டிங்கன்னா கேப்டன்ஸ் கப்னா எல்லிஸ் பெரிக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி ஹீலி மேத்யூஸு மொலினக்ஸு ஒரு பேட்டில் வந்து இருக்கலாம். ஸோ மற்றபடி ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வச்சு உங்கள் டீம்ஸுன்றதை மேக் பண்ணலாம். ஸ்ரீயங்கா பாட்டீல், சாய்கா ஈசாக்கை ஹை ரிஸ்க்காக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த டபுள் ஆப்ஷன் சேஃப் பிளேயர்ஸே நீங்கள் மாற்றி கேப்டன்ஷிப்லாம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆப்ஷன்ஸுன்னு நம்ம வந்து பார்க்குறப்போ ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸுன்றது பார்க்குறது ஒரு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது ஒர்க்கும் ஆகிட்டு தான் இருக்குது. டிசி கூடயுமே உங்களுக்கு ரேணுகா விக்கெட்டை எடுக்க கிடையாது. 2 மேட்ச் ஆடி அதே மாதிரி 3ஆவது மேட்ச்சில் விக்கெட் எடுக்கலை. இப்போது எம்ஐ கூடயுமே அவங்க 2 மேட்ச் ஆடி விக்கெட் எடுக்கலை. இந்த மேட்ச்சும் விக்கெட் எடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெட் டு ஹெட்டில் பார்த்தோம்னா ஸ்மித்தி மந்தனா 23, 24 டீசென்ட்டு ஆனால் ஒரு பர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் உங்களுக்கு பவுலிங் ஃபோர்ஸாகவும் வந்து அடிச்சிருக்காங்க, சிக்ஸஸும் அடிச்சிருக்காங்க. அதுலேயும் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட கேட்சஸ் மட்டும் எம்ஐக்கு எதிராக ஒரு 6 கேட்ச் பிடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமாக நல்ல கேட்சஸ் பிடிக்கிறாங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிக்கு. மினிமம் 30 பாயிண்ட் வந்து ஸ்மித்தி மந்தனா எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். வெனியூலுமே லாஸ்ட் 2 இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 74, 43 சூப்பரான ஒரு இன்னிங்ஸு. சோஃபி டெவைனு ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்மே ஃப்ளாப்பு, விக்கெட்டுமே எடுக்கலை. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் நிறையா பேர் வந்து சோஃபி டெவைனை கேப்டனாக கொடுத்துருந்தாங்க, வைஸ் கேப்டனாகவும் மாற்றி கொடுத்தாங்க. ஸோ நம்மளுமே வைஸ் கேப்டனாக தான் கொடுத்துருந்தோம் லாஸ்ட் மேட்ச் ஆடினப்போ வந்து டிசி கூட. பட் இந்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது டவுட்டு தான். வென்யூவில் பார்த்தோம்னா ஒரு மேட்ச் 1 ரன்னு, அடுத்து 6 ரன்னு, அப்புறம் 23 ரன்னு, அடுத்து பார்த்தோம்னா 2 விக்கெட். இப்படி தான் அவங்களோட பேட்டிங்கிறதே இருந்திருக்கு. இன்னும் வந்து ஒரு பீக் ஃபார்முக்கு அவங்க வரவே இல்லை. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லிஸ் பெரி ஹெட் டு ஹெட்டில் 13, 29 ஒரு விக்கெட் வேறு எடுத்திருக்காங்க. வென்யூவில் 8 ரன், 23 ரன்னு ஒரு மேட்ச் ஆடலை. ஒரு ட்ரெம்ப் கார்டு பிக்கு கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரிச்சா கோசு ஹெட் டு ஹெட்டில் 28, 29 வென்யூவில் பார்த்தோம்னா 3 மேட்ச்சில் 62, 19 ஒரு மேட்ச்சில் பேட்டிங் ஆடலை. ஸோ மும்பைக்கு எதிராகவுமே டீசெண்டான ஒரு பேட்டிங்லேயுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெம் பீட்டு அதுக்கப்புறம் கேட்ச்லேயுமே வந்து மும்பைக்கு எதிராகவும் பர்ஃபார்மன்ஸ்ன்றதை பண்ணியிருக்காங்க ஹெட் டு ஹெட்டில். ஸ்ரீயங்கா பாட்டீலை பொறுத்தவரையே 2 மேட்ச் ஹெட் டு ஹெட் ஆடி 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. இப்போ வென்யூவில் 3 மேட்ச்சில் ஒரே ஒரு விக்கெட் தான். லாஸ்ட் மேட்ச்சில் டெத்தில் கொடுத்துமே வந்து நல்லா அடி வாங்கினாங்க, விக்கெட்டே எடுக்க முடியலை. அடுத்தா ரேணுகா சிங்கு 2 மேட்ச்சில் ஹெட் டு ஹெட்டில் 0 விக்கெட்டு. வென்யூவில் 3 மேட்ச்சில் 2 விக்கெட். அதில் 2 விக்கெட் ஒரே மேட்ச்சில் எடுத்தது. 2 மேட்ச் வந்து தொடர்ந்து 0ல் போனாங்க. சோபனா வென்யூவில் ஒரே மேட்ச்சில் 5 விக்கெட்டு தான். மீதி 2 மேட்ச்சில் விக்கெட் எடுக்க கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பயங்கரமான வந்து அடி வாங்கினாங்க. ஒரே ஓவரில் 4, 6, 4ன்னு மாற்றி வந்து அடிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க. மேக்னா கண்டினியூவாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் டீமுக்குள்ளே கண்டிப்பாக கம்பேக் கொடுத்துருவாங்க. இன்னும் ஒரு 2 இன்னிங்ஸ் வந்து நல்லா ஆடிட்டாங்கனாலேயும். ஸோ கண்டிப்பாக கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேஃப் டீம்ஸில் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. யாசிகா பாட்டியாவோட ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா 2 மேட்ச்சுமே டீசெண்டாக ஆடிருக்காங்க. விக்கெட் கீப்பிங்லேயுமே பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஸ்டெம் பீட்டு கேட்சில். அதுமாதிரி வென்யூவில் பார்த்தோம்னா 57, 7, 26 ஹீலி மேத்யூஸை பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 3 விக்கெட் 77 + 24 ஒரு மேட்ச் ஃப்ளாப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மேட்ச்சில் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஹீலி மேத்யூஸ் கொடுக்க முடியுமா அப்படின்றது கஷ்டம் தான். லாஸ்ட் சீசனில் அவங்க பீக்கில் இருந்தாங்க. அவங்களே பவுலிங்லேயும் லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்தாங்க, பேட்டிங்லேயுமே ஹையஸ்ட் ரன் கட்டராக இருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து போராக தான் வந்து ஆடிட்டுருக்காங்க. வென்யூவில் ஒரு மேட்ச்சில் ஃப்ளாப்பு, இன்னொரு மேட்ச்சில் ஒரு விக்கெட்டு, அதுக்கப்புறம் 55 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. அந்த 55 ரன் அவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றத மேட்சை லைவில் பார்த்தவங்களுக்கு தெரியும். 3 கேட்சை ட்ராப் பண்ணாங்க யூபி, ஒரு ரன் அவுட்டை வந்து மிஸ் பண்ணாங்க, மறுபடியும் ஒரு கேட்சை ட்ராப் பண்ணாங்க. அதெல்லாம் போய் தான் வந்து 55 ரன்னே வந்து ஸ்கோர் பண்ணாங்க. நாட் சிவர் டீசென்ட் ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் ரன் அவுட்டு, அப்படி இல்லாட்டி பெரிய இன்னிங்ஸ் கண்டிப்பாக போயிருப்பாங்க. ஹெட் டு ஹெட்லேயுமே 55 ஒரு விக்கெட்டு, இன்னொரு மேட்ச்சில் 2 விக்கெட்டு 13 ரன்னு. வென்யூவில் பார்த்தோம்னா 2 விக்கெட் + 19 ரன்னு, 22 ரன் + ஒரு விக்கெட்டு, அப்புறம் ஒரு 19 ரன். ஓவரால் பார்க்குறப்போ வென்யூ ப்ளஸ் ஹெட் டு ஹெட் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக கேப்டன் சாய்ஸுக்கு சூப்பரான ஒரு பிளேயர். ஹர்மன்ப்ரீத் கவுர் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி வெறும் 2 ரன் தான் அடிச்சிருக்காங்க. மேபி உங்களுக்கு பதிலாக நீங்கள் அந்த இடத்துல மேக்னா வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். வென்யூவில் 2 மேட்ச்சில் 55, 46 லாஸ்ட் மேட்ச் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. எமிலியா கிர் ஹெட் டு ஹெட்டில் பார்த்தோம்னா 2 விக்கெட்டு 3 விக்கெட், ஓவரால் 5 விக்கெட் + 31 ரன்னு. இப்போ லீடிங் விக்கெட் டேக்கருமே இவங்க தான். வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனு. அதேமாதிரி வென்யூவில் பார்த்தோம்னா 2 மேட்ச்சில் 24 + 2 விக்கெட், அப்புறம் இன்னொரு மேட்ச்சில் 4 விக்கெட் + 31, இன்னொரு மேட்ச்சில் 1 விக்கெட் + 23. ஓவரால் 3 மேட்ச்சில் பார்த்தோம்னா
கிட்டத்தட்ட 7 விக்கெட்ஸுன்றத பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எமிலி அக்கிர் ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸு. இஸ்மாயிலை பொறுத்தவரைய 2 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. போன மேட்ச் ஆடவே இல்லை. சாய்கா இசாக் ஹெட்டுஹெட்டில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க 2 மேட்ச்சில். வென்யூவில் பார்த்தோம்னா 3 மேட்ச்சில் 0 விக்கெட்டு. 1 or 2 ஓவர்ஸ் மட்டுமே சாய்கா இசாக் கொடுக்குறாங்க. அதனாலே அவங்களால விக்கெட் எடுக்க முடியலன்னு நம்ம சொல்லலாம். லாஸ்ட் சீசனில் டெத்தில் வந்து பவுல் பண்ணாங்க ஷியங்கா பாட்டில் மாதிரி. பட் இந்த சீசனில் கஷ்டப்பட்டிருக்காங்க. எமிலி அக்கிரோட ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அருமையாக இருக்குது. அதேமாதிரி நாட் சிவரோட ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸுமே அருமையாக இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பட் சோஃபி டிவைனோட ஸ்டாட்ஸ் ரொம்ப போர். எம்ஐ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கான டீம் பார்ப்போம். ஃபேப் லோனில் ஒவ்வொரு மேட்சுமே உங்களுக்கு 10,000 கிவ்வே தராங்க. அதுமாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் ப்ளே பண்ணுறதையும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டியும் கிடையாது, வித்ட்ரா சார்ஜும் கிடையாது. அதேமாதிரி பெரிய அளவில் கமிஷனுமே எடுக்கலை. என்ட்ரி ஃபீஸும் கம்மியாக தான் எடுக்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கேப்டனாக நாட் சேவர், வைஸ் கேப்டன் எமிலி அக்கிர் கொடுத்துருக்கேன். எல்லிஸ் பெரி, ஹீலி மேத்யூஸு, சோஃபி டிவைனு, மொலினக்ஸா, அதுக்கப்புறம் இஸ்மாயில். ஸோ இங்கே 4 பிளேயர் எடுத்திருக்கேன். இவங்களுக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல மேக்னா வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ கேப்டனாக நாட் சேவரும், வைஸ் கேப்டனாக எமிலி அக்கிர். நெக்ஸ்ட் டீம் வந்து பார்ப்போம். ஹீலி மேத்யூஸு, அடுத்து பார்த்தோம்னா ஸ்மித்தி மந்தனா, மேக்னா, யாசிகா பாட்டியா, ரிச்சா கோசு. ஸோ அதுக்கப்புறமா நாட் சிவர், எமிலி அக்கிர், மொலினக்ஸ், சாய்கா இசாக், வர்கம், இஸ்மாயில். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனாக நம்ம ஹீலி மேத்யூஸ், ஸ்மித்தி மந்தனா கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ரிஸ்க் எடுக்கிறவங்க இவங்க 2 பேருக்கு கேப்டன்சி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணால் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃபுல் ஸ்டாட்ஸுமே கொடுத்துருக்கோம். அதேமாதிரி டெலகிராம்லேயும் நம்ம ஒவ்வொரு மேட்ச்சுக்கு கொடுக்குறோம். பிஎஸ்எல் நம்ம கவர் பண்ணலை, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். WPL, அதுக்கப்புறம் IPL, அப்புறம் வேர்ல்டு கப் மட்டும் தான் நம்மளோட ஒரு கான்செப்டாக போயிட்டுருக்கோம். இந்த சின்ன லீக்ஸுக்கெலாம் நம்ம கவர் பண்ண மாட்டோம். நீங்கள் ப்ளே பண்ணால் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. பிஎஸ்எல் எல்லாமே நல்ல டீம்ஸாக க்ரியேட் பண்ணி ஓனாக ப்ளே பண்ணுங்கள். பட் WPL முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் லீக்கில் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறட்டும். அதேமாதிரி கமெண்டில் உங்களோட ஐடியாஸையும் வந்து கொடுங்க, எல்லோரும் பார்த்துக்கிறட்டும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஐடியா இருக்கும், அதை மற்றவங்க பார்க்குறப்போ அவங்களுக்கு ஐடியான்றது